ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ராயராஸ் சமையல். பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கிற கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசால் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை மட்டும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில் எல்லாம் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போது ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, சீரகம், கூடவே சோம்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம் வெட்டி வச்ச 2 வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாவும் பச்சை மிளகாவும் நான் கீரி ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அது கூடவே பெருங்காயம் போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அது கூடவே இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போல் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு 1.5 தக்காளி போல் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா ஒன்று சேர வதக்கி விடுங்க. நம்ம வெங்காய தக்காளி வதக்கும் போது இந்த அளவுக்கு வெங்காய தக்காளி நல்லா மசிய வதக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் போல் கார மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவைக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து இந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்காக நான் வந்து 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை வந்து ஒரு குக் பண்ண போகிறோம். நான் இப்போ மூடி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மசாலா எந்த அளவுக்கு திக்னஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம இதில் ஆட் பண்ணுற ஸ்டேஜுக்கு தயாராக இருக்குது மசாலாஸு. நான் ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கை வந்து 4 to 5 விசில்ஸ் எடுத்து வேக வச்சு தனியாக எடுத்துக்கிட்டேன், தோல் உரித்து. அதை வந்து குட்டி குட்டி ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம எந்த ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போனாலுமே நமக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு மசாலா இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அது மாதிரியே நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது, டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருந்துச்சு. இது வந்து நம்ம ரைஸ் வெரைட்டிஸ்க்கு அட்டகாசமாக செட் ஆகும். ரச சாப்பாடு, தயிர் சாதம் இதுக்கெல்லாமே சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொரியாண்டர் போட்டு ஒரு கிளறி விட்டீங்க அப்படின்னா அட்டகாசமான உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆகிடும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காமல் ராயரா vlogகையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்னோடய vlogவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபிஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இந்த vlog இதோட முடியுது. இன்னொரு ரெசிபியோட இன்னொரு vlogல நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய்.